இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் நாள் 29/10/2025 அக்டோபர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02. லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 5:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் 2:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 2:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான கோயில் விசேஷங்கள், ஆன்மீக விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்குங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்குங்க. சில வேலைகள் கடினமாகவும் இருக்கும். அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயங்கள்ல முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வேலையில முன்னேற்றமும் உண்டாகும். எடுத்த வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழிலுக்கு எதிர்ப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். புதியதாக எதிரிகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சில சங்கடங்களும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக வேலைகள் செய்வதும் நல்லது. உறவினர்கள் யாராவது புரிந்து கொள்ளாமல் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். என்று திட்டம் போட்டு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அவசியமான நேரத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வேலையில முழு கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பண விஷயங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாங்க. சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. இன்று சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணைக்காக பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும். ரிஸ்க் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும்.
தடைப்பட்ட சில பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பு பற்றிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார போட்டிகள் படிப்படியாகவும் குறையும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று வெற்றி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் சற்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளிலும் கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல என்ற மிதமான பலன்களும் இருக்கும். அதிக பணிகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வேலைகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனக்குறைவாக மற்றும் இருந்து விடவும் வேண்டாம். திருமண உறவில உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று அசதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில அதிரடியான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும். தொழில்துறையில விறுவிறுப்பும் அதிகரிக்கும். எதிர்பாராத லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். நினைத்த காரியங்கள் தடையில்லாமலும் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள்ல அதிகமாக நீங்க ஈடுபடவும் வேண்டாம். பணம் வரவு செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உரிய நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிப்பளிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய் தந்தையின் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற விசேஷ வைபவங்களை பற்றி இன்று நல்ல ஒரு கலந்துரையாடல்களும் நடைபெறும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் இன்று சுமூகமாகவும் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல கவனமாகவும் இருப்பீங்க. சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளிக்கக்கூடிய திறமையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். புதிய வேலையை தொடங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு தங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக கூடுதலாக அலைய வேண்டியதும் இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. லாபமும் இருக்கும். முக்கியமான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை சரியாக முடித்து விட்டோமா என்பதை 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க அதிகமாக சிரமப்படவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியங்க. தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. சிலருக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மூத்த சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக அலைச்சல்களும் இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய மனிதர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதற்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று கடின உழைப்பும் அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக பணியில சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இதன் காரணமாக நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விரயங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றபடி இன்று கவன சிதறல் என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். செய்கின்ற வேலைகள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. இடம் மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கி நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில மேன்மையும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். முக்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சலிப்பில்லாமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. மனதில இருந்து வந்த சோகங்களும் கவலைகளும் நீங்கும். என்ற நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும் என்று தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் இருக்கும். ஏதாவது இடைஞ்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. நிறைவேற்ற முடியுமா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பழைய வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று தாய் வழியில நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. இன்று மன வலிமையுடனும் காணப்படுவீங்க. குறைந்த முயற்சியிலேயே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன் சக பணியாளர்களை ஆச்சரியப்படவும் வைக்கும். திருமண உறவில உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். இருவருக்கும் இடையில நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள்ல நீங்க முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
என்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வத்துடனும் இருப்பாங்க. பாடங்களை படிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் பெறலாம். லாபமும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். உறவினர்களுடைய போக்கினை கண்டும் காணாமல் சென்று விடுவதே நல்லது. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியமாக இருக்காமல் இருப்பதும் நல்லது. புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சுமூகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. சில அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை குறைவது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தைரியத்துடனும் வீரியத்துடனும் என்று செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய இலக்குகளை நிர்ணயித்து செயல்படவும் செய்வீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எளிமையாக தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பான திட்டங்களை முழு கவனத்துடன் செயல்படுத்துவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறவும் செய்வீங்க. கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக சாதகமான சூழலும் உண்டாகும். மனதுல நேர்மையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அலுவலக பணிகள்ல அமைதியாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். கால்நடைகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். கவனமுடன் செயலாற்றுவதும் நல்லதுதாங்க. தனிமை உணர்வுடனும் இருப்பீங்க. இதனை சமாளிப்பதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருக்காக சில செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திட்டமிட்ட பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதியுடனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக சில நல்ல விஷயங்களும் நடைபெறுங்க. சில புதிய ஒப்பந்தங்களும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். நெருங்கிய நண்பர்களிடத்துல பழகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. மேலதிகாரிகளினால இருந்து வந்த அழுத்தங்களும் நீங்கும். சில செலவுகளும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழிலை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. சில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுக்கு இருந்து வந்த காரிய தடைகளும் நீங்கும்.
என்று வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் நகைகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பழைய பிரச்சனைகளுக்கு என்று நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபார யுத்திகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. தாயாருடன் இருந்து வந்த விவாதங்களும் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே பணம் கையில வருவதனால சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் என்று சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யும் உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியிடத்துல பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான விவரங்களை கவனமாக படித்து பார்ப்பதும் நல்லது. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணியிடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. நண்பர்களுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல இழுபறியாக இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த பணிகளை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. என்று கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பணியிடத்துல பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். சூழ்நிலைகள் சற்று கடினமாகவும் இருக்கும். கவனமாக வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சிக்கல்களும் நீங்கும். திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. சில தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமநிலையுடனும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நெறிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க. சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த சில சுப செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. லாபமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும். மன நிம்மதியும் உண்டாகும். உறவினர்கள் தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொட்ட காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று கம்பீரமாக பேசி எடுத்த காரியங்களை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். என்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம்.
ஆன்மீக நடவடிக்கைகள்ல உற்சாகத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஒன்றிற்கு மேற்பட்ட இடங்கள்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. பணம் சம்பந்தப்பட்ட செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் என்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. பெரிய வேலைகள்ல உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பிற இன மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளும் சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. நண்பர்களுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறியான தனவரவும் கைக்கு வந்து சேரும். நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க என்று கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மன வலிமை நிறைந்தும் காணப்படுங்க. சில எதிர்பாராத நன்மைகள் திருப்தியையும் ஏற்படுத்தும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கும். பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஊக்கத்தொகையின் வகையில பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாழ்வு மனப்பான்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில சிரமமான சூழ்நிலைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. தொழில்ல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலைகளும் மாறும். இன்று அலுவலகத்துல வருமான பாதிப்புகளும் ஏற்படலாம். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். வீட்டுல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் நீங்கும். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல இருந்து சற்று தள்ளி இருப்பதே நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதியதாக வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வரலாம். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே இருந்து வந்த கவனக்குறைவுகளை மாற்றிக்கொள்வதும் நல்லது. குறிப்பாக உணவு மற்றும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இன்று குடும்பத்தினரிடத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். கலைத்துறையில மறைமுகமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நெருக்கமானவர்களினால சில புரிதல்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில பொறுப்புகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் நீங்கும்.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை வைத்துக் கொள்வதும் நல்லது. திறமையாக செயலாற்றவும் செய்வீங்க. அதற்கான நல்ல அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில இருந்து வந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். நல்ல உறவு படைப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். உங்களிடத்துல இருந்து வந்த அதிருப்தியான போக்கும் மாறும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சில தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவது மனதிற்கு அமைதியையும் ஏற்படுத்தும். நினைத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. எதையும் நிதானமாக செய்வதும் நல்லதுதாங்க. சில நேரங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உறவினர்கள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல இன்று அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மன இறுக்கங்களும் மாறும். வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக நெருக்கடிகளும் நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்கும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்ற கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உணவு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களுடைய வேலைகளை இன்று கண்டிப்பாக முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. சக ஊழியர்கள் உங்களை புகழ்ந்து பேசவும் செய்வாங்க. பழைய தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. குழந்தைகளிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதுவிதமான பயணங்களின் மூலமாக மனதள தெளிவும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் மாறும். அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் நீங்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. கவனமாகவும் இருங்க. பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை கண்ணும் கருத்துமாக மேற்கொள்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தவும் செய்வீங்க.
மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. பொறுமையுடனும் செயல்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. அதே சமயத்துல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில்நுட்பத்தோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாங்க. உங்களுக்கான தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகள் ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட உதவிகளை தடையில்லாமல் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. சில நேரங்கள்ல கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். நேரம் தவறாமல் வேலைகளை முடிப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் குறையும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து பேசி மகிழவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வணிகம் தொடர்பாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பார்த்துவிடலாம். உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை சரியாக முடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் மனதில் ஏற்படலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதுவிதமான பயணங்களின் மூலமாக மனதில தெளிவும் உண்டாகும். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சில வெளிநாட்டு பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலுமே இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அன்புடனும் அனுசரணையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக செயல்படுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவகாரங்கள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக வேலைகளை செய்வதும் நல்லது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில தேவையற்ற விவாதங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று வியாபார விஷயமாக நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது இன்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சுப செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நேர்மையாகவும் திறமையாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு என்ற பக்கபலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக மட்டும் செயல்படவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கி கணக்குகள்ல ரகசிய எண்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாட்ஸ்அப்ல வருகின்ற செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளையும் நம்பி ஏமாறாமல் இருப்பதும் நல்லது தாங்க. பண முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த குழந்தை பாக்கியத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கலாம். உயர்கல்வியில தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். அலுவலக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சமூகம் தொடர்பான புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடனும் செயல்படுவதும் நல்லது தாங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று அனைத்து விதத்திலுமே ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண ஒருவேளை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். கடினமான உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று உத்தியோகத்துல மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். இது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். விறுவிறுப்பாக வியாபாரமும் நடைபெறும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல ஆதரவாகவும் இருப்பீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். சலிப்பில்லாமல் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியோடும் செயல்படுவீங்க. லாபமும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களை வீட்டுல உள்ளவர்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல குற்றம் காணவும் வேண்டாம். என்று உங்கள் பிரியமானவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல அலுவலக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆனால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் விட்டு வைக்கவும் வேண்டாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் அலைச்சல்களும் இருக்கும். திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க.
தனிப்பட்ட விஷயங்களுக்கு முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. வேலை தொடர்பான பணியிட கொள்கைகளை பின்பற்றுவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க சமாதானமாக செல்வதும் நல்லது. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. யாரிடத்திலும் என்ற ஆணவத்துடன் பேசவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தடைப்பட்டு போன சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்களுடைய மத்தியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்களினால விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மாற்றமான சூழலும் இருக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகளும் வந்து சேரும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சில நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. சரியான நேரத்தை சாதகமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிறப்பான செயல்திறனின் மூலமாக பணியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணியின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சிறந்த தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சிறப்பாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் லாபகரமாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்யும் வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். உங்களுடைய திறமை மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலை வியாபாரத்துல நுட்பமான வேலை திறனுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். என்று உயர்வு உண்டாவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்காக புதிய வகையில திட்டமிடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகையும் எடுக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில சமயங்கள்ல நீங்க தனித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அலைச்சல்களும் நீங்கி குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கமும் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சில செலவுகளினால மனதுல சஞ்சலங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.